வணக்கம். இது மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். காணிகளற்ற மக்களுக்கு வடக்கில் காணி நன்கொடை, மலையக மக்களுக்கு முன்னுரிமை, ஜனாதிபதி அனுரகுமார ஆலோசனை. பொங்கு தமிழ் பிரகடனத்தின் 25ஆம் ஆண்டு நிறைவு யாழில் அமெரிக்க தூதுவராக எரிக் மையர். கல்வி மறுசீரமைப்பு குறித்து தெளிவான கருத்து இல்லை, ஐக்கிய மக்கள் சக்தி சுட்டிக்காட்டு. ரணில் சஜித் சங்கமம் மிக விரைவில் நடக்கும், பாலிதர் அங்கே பண்டார கூறுகின்றார். வேலையின்மை விகிதம் இலங்கையில் அதிகரிப்பு. வெளிநாடுகளில் மறைந்திருக்கும் 95 குற்றவாளிகளுக்கு எதிராக சிவப்பு அறிவித்தல் வெளியீடு. கல்வி மறுசீரமைப்பு நிறுத்தப்பட மாட்டாது, பிரதமர் ஹரணி உறுதி. மஹிந்தவின் முன்னாள் பாதுகாப்பு பிரதானிக்கு எதிராக வழக்கு. மக்கள் நலனுக்காகவே திரைசேரி கதவுகளை திறந்தார் ஜனாதிபதி, அமைச்சர் சமந்த வித்யாரத்ன. தமிழ் இனத்தின் எதிர்காலத்தை காப்பாற்ற தமிழ் கட்சிகளுக்குள் ஒற்றுமை அவசியம். கல்வியை ஆபாசமாக்கும் முயற்சிகளுக்கே எதிர்ப்பு, இப்படி சஜித் கூறுகின்றார். நிர்வாக செயற்பாடுகளை சட்ட விரோதமாக அரசியலாக்குவதுதான் சட்டத்தின் ஆட்சியா? பிரஜாசக்தி திட்டத்தை முன்வைத்து சுரேஷ் பிரேமச்சந்திரன் விளாசல். அறிவை ஏந்த வேண்டிய கல்வி அரசியல் அம்பாக மாறும் அவலம், சஜித் அணி மீது அமைச்சர் நலிந்த பாய்ச்சல். இந்திய கடற்படையினால் இலங்கைக்கு நன்கொடையாக வழங்கப்பட்ட ரிப் படகு. தொடர்வன விரிவான செய்திகள். பிரஜாசக்தி திட்டத்தின் மூலம் சட்ட விரோதமாக நிர்வாக செயற்பாட்டை அரசியலாக்குவதற்கு முன்னெடுக்கப்படும் நடவடிக்கைகள் தான் சட்டத்தின் ஆட்சியா என்று ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவரும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் பேச்சாளருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது: இலங்கையின் கிராமப்புறங்கள் அனைத்தும் கிராம சேவக பிரிவுகளாக வகுக்கப்பட்டுள்ளன. இந்த கிராம சேவகர் பிரிவுகள் ஒவ்வொன்றுக்கும் கிராம சேவகர் ஒருவர் பொறுப்பாக இருக்கின்றார். அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பிரச்சனைகள், அந்த கிராமம் பற்றிய புள்ளி விவரங்கள், அபிவிருத்திகள் அனைத்தையும் தனது விரல் நொடியில் வைத்திருப்பவர்களாக கிராம சேவகர்கள் இருக்கின்றனர். இதற்கு மேலாக மக்கள் குழுக்கள் வரக்கூடிய விடயங்களை கையாள்வதற்கான பொறுப்பும் கடமையும் இருப்பதுடன் போலீசாருக்கு முன்னராக இவர்களே இந்த விடயங்களை கையாள்கின்றார்கள். இதற்கு மேலதிகமாக ஒவ்வொரு கிராம சேவக பிரிவுக்கும் அபிவிருத்தி உத்தியோகத்தர் என ஒருத்தர் நியமிக்கப்பட்டிருக்கின்றார். அவரும் அப்பிரதேசத்தின் அபிவிருத்தி தொடர்பான பணிகளை கண்காணிக்கின்றார். மூன்றாவதாக, கிராமங்களில் இருக்கக்கூடிய வறுமை ஒழிப்பு நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்காக சமுத்தி உத்தியோகத்தர் என மற்றொருவர் நியமிக்கப்பட்டிருக்கின்றார். இவைகளூடாக மக்களுக்கான கடன் வசதிகள் மற்றும் மக்கள் நலத்திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படுகின்றன. இவர்கள் அனைவரும் அரச உத்தியோகத்தர்களாக தமது மேலதிகாரிகளுக்கு பொறுப்பு கூற வேண்டியவர்களாக இருக்கின்றனர். இப்பொழுது இவை அனைத்திற்கும் மேலாக 4வது உத்தியோகத்தராக ஜேவிபி-என்பிபி ஆளும் தரப்பானது பிரஜாசக்தி என்ற பெயரில் மேற்சொன்ன கடமைகளை கண்காணிப்பதற்காக மேலதிகமாக ஒருவரை நியமனம் செய்கின்றது. இவர்களது கல்வி தகமை இவர்களுக்கான நேர்முக பரீட்சைகள் என்றும் எதுவுமே கிடையாது. இவர்களுக்கான அடிப்படை தகுதி ஜேவிபியின் கட்சி உறுப்பினராக இருப்பது மட்டுமே. இவர்களுக்கு மேல் அதிகாரிகளாக யாருமே கிடையாது. யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய கடமையும் கிடையாது. இவை அனைத்தையும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி வன்மையாக கண்டிப்பதுடன் சட்டவிரோத செயற்பாடுகள் அனைத்தும் நிறுத்தப்பட வேண்டுமென்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி கோருகின்றது என்று அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. காணியற்றவர்களுக்காக வடக்கு மாகாணத்தில் காணி நன்கொடை வழங்கும் நடவடிக்கை தொடர்பில் உரியவாறு பரிசீலிக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஆலோசனை வழங்கியுள்ளார் என தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீ பவானந்தராஜா தெரிவித்துள்ளார். மானிடம் பூமிதான இயக்கத்தின் கோரிக்கை கடிதத்தை ஜனாதிபதியிடம் சமர்ப்பித்த போதே இந்த ஆலோசனை வழங்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அதற்கமைய மானிடம் பூமிதான இயக்கத்தினால் நன்கொடையாக வழங்கப்படவுள்ள காணிகளை நேரில் சென்று பார்வையிட்டதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். குறித்த காணிகள் தொடர்பான ஆரம்பகட்ட கள ஆய்வு மேற்கொள்ளப்பட்டதன் பின்னர் அவற்றை காணியற்றோருக்கு பகிர்ந்தளிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீ பவானந்தராஜா தெரிவித்துள்ளார். முன்னதாக டித்வா சூறாவளியினால் பாதிக்கப்பட்ட காணிகள் அற்றோருக்கு நன்கொடையாளர்களால் வடக்கு மாகாணத்தில் காணிகளை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மானிடம் பூமிதான இயக்கம் ஜனாதிபதிக்கு கடிதமூடாக அறிவித்தனர்.
குறித்த காணிகள் வீடுகளை அமைப்பதற்கான நிதியை விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறும் ஜனாதிபதியின் யாழ்ப்பாணத்திற்கான விஜயத்தின் போது குறித்த அமைப்பினர் கோரிக்கை விடுத்தனர். குறிப்பாக நித்வா சூறாவளியினால் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ள மலையக பெருந்தோட்டங்களை சேர்ந்த மக்களுக்கு முன்னுரிமை வழங்கி காணிகள் பகிர்ந்தளிக்கப்படும் என மானிடம் பூமிதான இயக்கம் ஜனாதிபதிக்கு வழங்கிய கோரிக்கை கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் பொங்குதமிழ் பிரகடனத்தின் 25ஆம் ஆண்டு நிறைவு நாள் நேற்று சனிக்கிழமை நினைவு கூறப்பட்டது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினர், விரிவுரையாளர்கள், மாணவர்கள் இணைந்து பல்கலைக்கழக கலைப்பிட வளாகத்துக்குள் உள்ள பொங்குதமிழ் நினைவு தூவி முன்பாக கூடி பொங்குதமிழ் பிரகடன நிறைவு நாளை நினைவு கூர்ந்தனர். இதன்போது பொங்குதமிழ் பிரகடனம் வாசிக்கப்பட்டது. இவ்வெழுச்சி நிகழ்வில் வைத்து தமிழ் மக்களின் அபிலாசைகளான சுயநிர்ணய உரிமை, மரபு வழி தாயகம், தமிழ் தேசியம் என்பவை அங்கீகரிக்கப்பட வேண்டும் என பிரகடனப்படுத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எரிக் மையரை இலங்கைக்கான அடுத்த அமெரிக்க தூதுவராக நியமிக்க பரிந்துரை செய்துள்ளார். அமெரிக்க வெளிநாட்டு சேவையின் மூத்த தொழில்முறை உறுப்பினரான எரிக் மையர் தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கான பணியகத்தின் மூத்த பணியக அதிகாரியாக தற்போது பணியாற்றி வருகின்றார். அந்த பொறுப்பில் தெற்கு மற்றும் மத்திய ஆசியா முழுவதும், அதில் ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், பூட்டான், இந்தியா, சகஜஸ்தான், கிர்கிஸ்தான், மாலத்தீவு, நேபாளம், பாகிஸ்தான், இலங்கை, தஜிகிஸ்தான், துர்க்மெனிஸ்தான் மற்றும் உஸ்பெகிஸ்தான் ஆகிய நாடுகள் உட்பட நிர்வாகத்தின் கொள்கை முன்னுரிமைகளை ஒருங்கிணைத்து செயல்படுத்துவதையும் பணியகத்தை மேற்பார்வை செய்வதையும் அவர் மேற்கொண்டு வருகின்றார். இந்த நியமனம் 2022ஆம் ஆண்டிலிருந்து பதவியில் இருந்த இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜோலிசன் கிட்டத்தட்ட 4 ஆண்டுகால பணிக்காலத்தை நேற்று முன்தினம் நிறைவு செய்து பதவி விலகியதை தொடர்ந்து மேற்கொள்ளப்படுகின்றது. 1988, 1989களில் போட்ட விளையாட்டை தற்போது போட வேண்டாம். அந்த அரசியல் கலாசாரம் மாறிவிட்டது. அன்று மஹிந்த ராஜபக்ச இருந்தார், இன்று நாமல் ராஜபக்ச இருக்கின்றார். இது புதிய அரசியல் பரம்பரை என்பதை புரிந்து கொண்டால் சரி. இவ்வாறு பொதுஜன பெரமுன கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் சொந்த ஊரான அனுராதபுரம் தம்புத்தகேமவில் பொதுஜன பெரமுன கட்சி இன்று நடத்திய அரசியல் கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே நாமல் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். பொதுஜன பெரமுன கட்சியிலிருந்து சென்றவர்களை மீண்டும் கட்சிக்கு வருமாறு அழைப்பு விடுக்கின்றேன். பேச்சு நடத்துவதற்கு நாம் தயாராகவே இருக்கின்றேன். இவ்வாறு நாமல் அழைப்பு விடுத்துள்ளார். அடக்குமுறை மூலம் தமது அரசியல் பயணத்தை தடுக்க முடியாது எனவும் சூளுரைத்துள்ளார் நாமல் ராஜபக்ச. கல்வி மறுசீரமைப்பு தொடர்பாக அரசாங்கத்துக்குள் ஒரு தெளிவான மற்றும் ஒருமித்த கருத்து இல்லை என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். 2025 மற்றும் 2026ஆம் ஆண்டுகளில் தரமாறு போன்ற வகுப்புகளுக்கான பாடத்திட்ட மாற்றங்கள் மற்றும் வடியோல் முறைகளை அகற்றுவது தொடர்பாக முரண்பாடான தகவல்கள் நிலவுகின்றன. கல்வி என்பது அரசியல்வாதிகள் அல்லது ஒரு குறிப்பிட்ட குழுவினரின் தனிப்பட்ட விருப்பங்களுக்கு ஏற்ப மாற்றப்படக்கூடாது. மாறாக எதிர்கால உலகுக்கு தேவையான தொழில்நுட்ப அறிவு மற்றும் சர்வதேச போட்டித்தன்மை கொண்ட மாணவர்களை உருவாக்கும் வகையில் அமைய வேண்டும். அரசியல் தேவைகளுக்காகவும் வடக்கில் உள்ள மக்களின் வாக்குகளை இலக்கு வைத்தும் மத உணர்வுகளை பயன்படுத்துவது தவறானது. தமிழ் மக்கள் வடக்கிலிருந்து கதிர்காமத்துக்கு பாத யாத்திரை செல்வது போன்ற மத ரீதியான பக்தியை அரசியல் நோக்கங்களுடன் கொச்சைப்படுத்தக்கூடாது. அரசாங்கம் தனது பொறுப்புகளை சரியாக உணராமல் நாட்டை ஒரு தவறான திசையிலேயே கொண்டு செல்கின்றது என அவர் குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி என்பன ஒன்றிணைவதற்கு எவ்வித தடையுமில்லை என்று முன்னாள் அமைச்சர் பாலிதரங்கே பண்டார தெரிவித்துள்ளார். தலதா அத்துக்குரளவுக்கு முன்னர் ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பதவியையும் இவரே சிறிது காலம் வகித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் இருதரப்பு இணைவு தொடர்பில் கருத்து வெளியிடுகையிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். ஒன்றிணைவது தொடர்பில் சாதகமான சூழ்நிலையே உள்ளது. எனவே தடைகள் இருக்கும் என கருத வேண்டியதில்லை. எதிர்காலத்தில் சங்கமம் நடக்கும் என உறுதியாக நம்புகின்றோம். விரைவில் இது சாத்தியப்படும். ரணில் விக்ரமசிங்க மற்றும் ஐக்கிய தேசிய கட்சியினருக்கு பதவி என்பது முக்கியமல்ல. எமக்கு நாடுதான் முக்கியம். நாடு சரியான திசையில் செல்ல வேண்டும் என்பதே எமது கோரிக்கையாகும். ஆனால் இந்த ஆட்சியின் கீழ் அது நடத்தப்பட்டதாக தெரியவில்லை. இவ்வாறு பாலியரங்கே பண்டார மேலும் குறிப்பிட்டுள்ளார். வெளிநாடுகளில் தலைமறைவாக உள்ள 95 ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளுக்கு எதிராக சிவப்பு அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது என்று பொலிஸ் ஊடக பேச்சாளர் எஃப்ஜி பூட்லர் தெரிவித்துள்ளார்.
நேற்று முன்தினம் கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். 2024ஆம் ஆண்டில் சிவப்பு எச்சரிக்கை மூலம் 10 சந்தேக நபர்களும் 2025ஆம் ஆண்டில் 11 சந்தேக நபர்களும் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டனர். கடந்த 2 ஆண்டுகளில் நாடு கடத்தல் சட்டத்தின் கீழ் 21 சந்தேக நபர்களை இலங்கைக்கு கொண்டு வர முடிந்துள்ளது. வெளிநாடுகளில் இருந்து குற்ற செயல்களை முன்னெடுத்து வரும் குற்றவாளிகள் பலரை நாம் அடையாளம் கண்டுள்ளோம். இதன் ஒரு கட்டமாகவே நேற்று முன்தினம் ஐக்கிய அரபு ராச்சியம், அபுதாபி சர்வதேச போலீஸ், துபாய் போலீஸ் மற்றும் தூதரகங்களின் உதவியுடன் 2 ஆண்களும் ஒரு பெண்ணும் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டனர். கைதானவர்கள் பல கொலை சம்பவங்களுடன் மற்றும் நிதி மோசடியுடன் தொடர்புடையவர்கள் என போலீஸ் ஊடக பேச்சாளர் மேலும் தெரிவித்துள்ளார். நாட்டுக்கு தேவையான மேம்பட்ட சமூக பிரஜையை உருவாக்கும் கல்வி முறைமையை ஒருபோது நிறுத்தப் போவதில்லை என்று பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். கல்வி மறுசீரமைப்பின் எதிர்கால நடவடிக்கைகள் குறித்து சிலாபம் கல்வி வலய அதிகாரிகளுக்கு தெளிவுபடுத்தும் நிகழ்வில் கலந்து கொண்ட போதே பிரதமர் இதனை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கூறுகையில், அரசாங்கம் இந்த நாட்டை பொறுப்பேற்ற போது மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டிய மிக முக்கியமான துறையாக கல்வித்துறை இலக்கு வைக்கப்பட்டிருந்தது. இவ்வாறான சமூக மாற்றங்களை செய்யும் போது சிலரின் எதிர்ப்புகள் எழக்கூடும். எவ்வாறாயினும் சிறுவர் பாதுகாப்பு கொள்கை கட்டமைப்புக்குள் புதிய கல்வி மறுசீரமைப்பு நடைமுறைப்படுத்தப்படும். தவறுகளை அடையாளம் கண்டு அவற்றை தீர்த்து கொண்டு செல்லும் புதிய கல்வி முறைமையில் சிறுவர்களுக்கு தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்துவது, சிறுவர் பாதுகாப்பு கொள்கைகள் பாதுகாக்கப்படும் வகையில் ஒரு குறிப்பிட்ட கட்டமைப்புக்குள் மேற்கொள்ளப்பட வேண்டும். தரமாறு கல்வி மறுசீரமைப்புகளை தற்காலிகமாக இடைநிறுத்தியதன் மூலம் அநீதிக்குள்ளான மாணவர்களுக்கு விரைவில் நியாயத்தை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும். மாற்றத்தை நோக்கி கல்வியை கொண்டு செல்லும் இப்பயணத்தில் அதற்கான மக்களின் அங்கீகாரம் மிகவும் முக்கியமானது என்று அவர் தெரிவித்துள்ளார். 28 மில்லியன் ரூபாய்க்கும் அதிகமான சொத்துக்களை சட்டவிரோதமாக ஈட்டியதாக சந்தேகத்தின் பேரில் நீதிமன்றத்தின் முன்னிலைப்படுத்தப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் முன்னாள் பாதுகாப்பு பிரதானி நெவில் வன்னியாராய்ச்சிக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட முறைப்பாட்டை ஜூன் 9ஆம் தேதி அழைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் நேற்று முன்தினம் உத்தரவிட்டுள்ளது. குறித்த வழக்கு அழைக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் சந்தேக நபரான நெவில் வன்னியாராய்ச்சியும் நீதிமன்றத்தில் முன்னிலையாக இருந்தார். இதன்போது நீதிமன்றத்தில் சமர்ப்பணங்களை முன்வைத்த லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு இம்முறைப்பாடு தொடர்பான விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் இதன் முன்னேற்றத்தை அறிவிப்பதற்காக திகதி ஒன்றை வழங்குமாறும் கோரிக்கை விடுத்தது. இதனையடுத்து முறைப்பாட்டை ஜூன் மாதம் 9ஆம் தேதி அழைப்பதற்கு உத்தரவிட்ட நீதிமன்றம் அன்றைய தினம் இந்த விசாரணைகளின் முன்னேற்றத்தை அறிவிக்குமாறு லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு உத்தரவிட்டது. திரைசேரியின் கதவு திறக்கப்பட்டது மக்களின் நலனுக்காக. ஆனால் கடந்த காலத்தில் திரைசேரியின் கதவை திறந்து முன்னர் இருந்தவர்கள் பகிர்ந்து கொண்டனர். ஆனால் இம்முறை திரைசேரியின் கதவு திறக்கப்பட்டு டிட்வா சூறாவளியினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணங்கள் பகிர்ந்தளிக்கப்பட்டன. இவ்வாறு பெருந்தோட்ட மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சர் சமந்த வித்யாரத்ன தெரிவித்துள்ளார். வலைப்பனை பகுதியில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். பிள்ளைகளுக்கு கற்றல் உபகரணங்கள் வழங்க கதவு திறக்கப்பட்டது. விவசாயிகளுக்கு பணம் வழங்கப்பட்டது. எமது மக்களுக்கு வழங்கக்கூடிய அனைத்து நிவாரணங்களையும் நாம் வழங்கியுள்ளோம். இதனை வழங்குவதற்கு முன்னின்று உழைத்த அரச உத்தியோகத்தர்களை நாங்கள் கௌரவப்படுத்துகின்றோம். நாட்டில் ஏற்பட்ட டிட்வா சூறாவளியின் பின்னர் பாரிய சக்திகளை நாம் வெளியில் கொண்டு வந்துள்ளோம். இந்த அனர்த்தத்தை ஆசீர்வாதமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார். தரம் 1 தொடக்கம் 6 வரை கல்வி சீர்திருத்தங்களை முன்னெடுப்பதற்கு எந்த எதிர்ப்பையும் யாரும் காட்டவில்லை. கல்வியில் ஆபாசத்தை புகுத்து நடவடிக்கைகளுக்கே நாம் எதிர்ப்பை தெரிவிக்கின்றோம். கல்வியில் கட்டமைப்பு ரீதியிலான மாற்றத்தை முன்னெடுக்குமாறே வலியுறுத்தி வருகின்றோம். இவ்வாறு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். இந்த பாடத்திட்டங்களை தயாரிப்பதற்கு பல கட்ட நடவடிக்கைகளை செய்ய வேண்டியுள்ளன. ஆனால் இன்று அது எதுவும் முடிக்கப்படவில்லை. ஆகையினால் இதில் பல குறைபாடுகள் காணப்படுகின்றன. குறைபாடுகள் மீளாய்வுகள் முறையாக நிவர்த்தி செய்யப்பட்டிருந்தால் இந்த ஆபாச விடயங்கள் சேர்க்கப்பட்டிருக்காது என அவர் தெரிவித்துள்ளார். இந்த நாட்டில் கல்வியை கூட அரசியல் ஆயுதமாக பயன்படுத்தும் நிலைக்கு சஜித் பிரேமதாச தலைமையிலான எதிரணி வந்துவிட்டது என்று அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார். பேரிடரை வைத்து அரசியல் நடத்திய எதிரணி தற்போது கல்வி மறுசீரமைப்பையும் குழப்ப முற்படுகின்றது. இதற்கு மக்கள் இடமளிக்க மாட்டார்கள். கல்வியில் ஆபாசத்தை புகுத்துவதற்கு முயற்சி இடம்பெறுகிறது என்று எதிர்க்கட்சித் தலைவர் முன்வைத்துள்ள குற்றச்சாட்டையும் அடியோடு நிராகரிக்கின்றோம். நாட்டு மக்கள் எதிர்பார்க்கும் கல்வி மறுசீரமைப்பு நிச்சயம் நடக்கும் என அவர் தெரிவித்துள்ளார்.
இலங்கை மற்றும் இந்திய கடற்படைகளுக்கு இடையிலான கடல்சார் பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் வகையில் இந்திய கடற்படையினால் இலங்கை கடற்படைக்கு நன்கொடையாக வழங்கப்பட்ட ரிப்படகு கடந்த வியாழக்கிழமை கொழும்பு துறைமுகத்தில் உள்ள மேற்கு கடற்படை கட்டளை தலைமையகத்தில் இலங்கை கடற்படையிடம் உத்தியோகபூர்வமாக ஒப்படைக்கப்பட்டது. அதன்படி 13வது இந்திய இலங்கை பணியாளர்கள் பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்ட இந்திய கடற்படை தளபதி ரியர் அட்மிரல் ஸ்ரீனிவாஸ் மடுலவேன் தலைமையில் இந்த ரிப்படகின் உத்தியோகபூர்வ கையளிப்பில் இலங்கை கடற்படை சார்பாக மேற்கு கடற்படை கட்டளை தளபதி ரியர் அட்மிரல் ஜெகத்குமார் கலந்து கொண்டார். மேலும் இந்த நிகழ்வை குறிக்கும் வகையில் இரு தரப்பினருக்கும் இடையே நினைவு பரிசுகளும் பரிமாறிக்கொள்ளப்பட்டன.